நாங்கள் எதிர்பார்க்கிறோம்
இறைவார்த்தை 5-8 முடியும். ஆண்டவர் கூறுவது, இதோ நாங்கள் வருகின்றன, நாள்கள் வருகின்றன, அப்பொழுது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தலை தோன்ற செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானத்துடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர் தன் நாள்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரவேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சீகேமில், அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது, இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரவேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவருடைய ஆணை என்று எவரும் சொன்னார். மாறாக இஸ்ரவேல் குடும்ப உறவினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்து அவர்கள் துரத்தி அழிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்து வாழும் ஆண்டவருடைய ஆணை என்று கூறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பல்லவி பாடுங்கள். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோன்றும். கடவுளில் அரசருக்கு ஒரு நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் ஒரு நீதி வழங்கச் செய்யும். அவர் தம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. அல்லது தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இறக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். அல்லது ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேலின் கடவுள் போற்றி போற்றி அவர் ஒருவரே உயர்ந்த செயல்களை புரிகின்றார். மாட்சி பொருந்திய அவருடைய என்றென்றும் புகழ் பெறுவதாக. அவரது மாட்சி உலகெல்லாம் நிறைந்திருப்பதாக. ஆமென், ஆமென். பல்லவி. அனைவரும் எழுந்திருப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இஸ்ரவேல் குடும்பத்தின் தலைவரே, சீனாய் மலையில் ஓசேக்கு திருச்சட்டம் ஈந்தவரே, திருச்சட்டத்தை மீட்க வந்தவரும். அல்லேலூயா. அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூட்டி வாழ்வும் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியினால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு தேவையாக அவர் மரியாவை நிகழ்ச்சிக்கு உள்ளாக விரும்பாமல் மறைவாக விலகி விட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் தூதர் அவருக்கு கணக்கு தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில்
அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியானார். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கண்ணி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு மன்னித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise God. Praise God. Praise God. இயேசுவுக்கே நன்றி. அடியே வாழ்க. அடியே வாழ்க. கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, திருமணத்தை வாழ்க்கையுடைய இறுதி நாட்களில் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பல விதங்களிலே நாம் நம்மையே தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். தயாரிப்பு என்பது பல நேரங்களிலே பெரிய அடையாளமாக மட்டும்தான் நாம் வாழ்க்கையிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துமஸ் என்றாலே கிறிஸ்து பிறப்புக்காக தயாரிக்கின்றோம் என்றாலே நாம் நம்முடைய நினைக்கும் போது இல்லத்தை சுத்தப்படுத்த வேண்டும், அல்லது பெயரிக்க வேண்டும், அல்லது கிறிஸ்துவுடைய பொருட்களை வாங்க வேண்டும், குடில் செய்ய வேண்டும், உடைகளை வாங்க வேண்டும். இவர்தான் ஒரு எண்ணத்திற்கு முதலில் வருகிறது. ஒரு வெளிப்புற அடையாளங்களால் மட்டும்தான் நாம் ஒவ்வொரு விழாவையும் அல்லது ஒவ்வொரு திருநிகழ்வுகளையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வெளிப்புற அடையாளங்கள் அவை ஒரு வெளிப்புறங்களாகவே நமக்கு எதிர்த்து போகின்றன. எனவேதான் ஒவ்வொரு விழாவும் பல நேரங்களிலே நமக்கு ஒரு வெறுமையை கொடுக்கிறது. நாம் நினைத்த அமைதி, மகிழ்ச்சி, நிம்மதி, நிறைவை தருவதில்லை. ஆனால் இந்த விழாவிற்காக நாம் ஏற்பாடு செய்வது என்பது மனதை நாம் தயாரிக்க வேண்டும், நமது வாழ்க்கையை தயாரிக்க வேண்டும். அப்படி நாம் தயாரிக்க நாம் உயர்கின்ற பொழுது எப்படி தயாரிப்பது, எந்த வகையில் தயாரிப்பது என்று நமக்கு சுட்டி காட்டுவதற்காக ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பணி வாசல்கள் நமக்கு ஒவ்வொரு மனிதரை முன்னெடுத்து வைக்கின்றன. பல மனிதர்களை இறைவனுடைய பல மனிதர்களுடைய உதாரணங்களை சொல்கிறது. அந்த எல்லா உதாரணங்களுக்கும் மேலான ஒரு உதாரணமாக இறைவனுடைய வார்த்தை நமக்கு எடுத்து சொல்வது அன்னை மரியாதை இயேசு செய்யப்பட மட்டும்தான். கடவுளுடைய வார்த்தை மீது அவருடைய திட்டத்தின் மீது நம்பிக்கை எவ்வாறு வருகிறது, வெறும் விசுவாசம் என்றால் என்ன, அதனுடைய உண்மையான பொருள் என்ன என்று நமக்கு கற்றுத் தருகிறவர்கள், முதல் முன்னோடியாக இருக்கிறவர்கள் அன்னை மரியாதை இயேசு செய்யப்பட மட்டும்தான். என்றால் அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையை போன்றது அல்ல. அவருடைய வாழ்க்கையில் வந்த காரியங்கள், நடந்த காரியங்கள் எந்த ஒரு மனித வாழ்க்கையில் நடக்கவில்லை. என்றால் அன்னை மரியாதை இந்த நாள் நமக்கு முன்வைக்கப்படுகிறது. நற்செய்தியிலே அன்னை மரியாதை பற்றி, யோசேப்பை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். அன்னை மரியாதையுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில நினைக்காத, கற்பனைக்கு எட்டாத பெரிய சவால்கள் அவர் வாழ்க்கையை வருகின்றன. ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்திருக்கிறார். அவருடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. இறைவனில் நம்பிக்கை வைத்திருக்கிறார். அவர் நம்பிக்கைக்கு ஒரு சவால் கொடுக்கப்படுகிறது. அவர் விசுவாசம் என்றாலே சவால்களை சந்திப்பது, பயந்து ஓடுவது அல்ல, அல்லது அதிலிருந்து விலகி நிற்பது அல்ல. விசுவாச வாழ்க்கை என்பது சவால்கள் நிறைந்த வாழ்க்கை, பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கை, துன்பங்களை தைரியத்தோடு எதிர்கொள்கின்ற வாழ்க்கையின் பெயர்தான் விசுவாசம். அதுதான் அன்னை மரியாதையுடைய வாழ்க்கை. அன்னை மரியாதை வாழ்க்கையில 4 விதமான ஒரு மிகப்பெரிய சவால்கள் வைக்கப்படுகின்றன அவருடைய விசுவாசத்திற்கு. ஒன்று, இதற்கு எவரும் கேள்விப்படாத ஒரு நிகழ்ச்சி அன்னை மரியாதைக்கு அது சொல்லப்படுகிறது. என்ன நிகழ்ச்சி? கண்ணீர் பெண் கருவுறுவார். இதோ கண்ணீர் பெண்ணாக இருக்கிற நீ கருவுறுவி. இரண்டாவது நடக்கவில்லை, கேள்விப்பட்டதில்லை. ஒன்று. இரண்டாவதாக இயற்கை விதிக்கு மாறானது. என்றால் ஒரு பெண் கருவுறுவது என்பது ஒரு ஆணுடைய அந்த உணவு நிலையில் நடக்கின்ற ஒரு மாற்றம். ஆக கடவுள் மனித இயல்பை, மனிதன் ஆண் பெண் உணவை புதுப்பித்தது அடையாளம் இந்த குழந்தையின் பிறப்பு. ஆனால் இங்கு
இதற்கு முன் அப்படி நடந்ததில்லை. கருவுரை இயலாதவர்கள் கருவுற்றிருக்கிறார்கள், மலரி என்று சொன்னவர்கள் கருவுற்றிருக்கிறார்கள், 90-100 வயதிலே குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள். இவையெல்லாம் நடந்தது. ஆனால் ஒரு கன்னி, திருமணமாகாத ஒரு பெண், ஆண் உறவு இல்லாத ஒரு பெண் கருவுறுதல் என்பது கற்பனைக்கு எட்டாது, இயற்கைக்கு மாறாது, நடக்காதது, நடக்க வழியில்லாத ஒன்று அன்னை மரியாதைக்கு முன்வைக்கப்படுகிறது. நான்காவதாக திருமண உறவுக்கு முன் கருத்தரிப்பு. ஆக இந்த 4 சவால்கள் அன்னை மரியாதைக்கு முன்பாக முன்வைக்கப்படுகிறது. ஒருவேளை இத்தகைய சூழ்நிலையில நாம் இருந்தால், பெண்களாகிய நீங்கள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கும்? உங்களுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கும்? எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனையோ பெண்கள் திருமணமாகாமல் தவறான வாழ்க்கை வந்து கருவுருவாகிறார்கள், அவர் கர்ப்பமாகிறார்கள். உடனே என்ன செய்வோம்? அடுத்த நிகழ்வை அதை அழைப்பதற்கு தான் அதை என்னென்றால் சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவது மிகப்பெரிய பாவம், கடவுளுக்கு விரோதமான ஒரு செயல். எனவேதான் எந்த ஒரு மனிதர், எந்த ஒரு பெண்ணும், எந்த ஒரு ஆணும், எந்த ஒரு சமுதாயமும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி இருக்கும்? நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள அன்னை மரியாதைக்கு ஒரு கண்ணி, அதுவும் ஒரு நிலையப்படாத ஒன்று, காட்சியில் கொடுக்கப்பட்ட ஒன்று, அதை ஏற்றுக்கொள்வது எவ்வளவு பெரிய சமாதானம் இருக்கும். கல்லால் எரித்து கொல்லப்படும் நாம் தயார் அந்த சூழலை ஏற்றுக்கொண்டிருந்தால், திருமணமாகாத ஒரு பெண் கருவுற்றால் அவள் கல்லால் எரித்து கொல்லப்பட வேண்டும். அதுதான் சட்டம். அது எங்கு? பொது இடத்திலே வைத்து எல்லா மனிதர்களும் கூடி கல்லால் எரித்து கொல்லப்பட வேண்டும். அன்னை மரியாதைக்கு சவால் மட்டுமல்ல, அன்னை மரியாதைக்கு சவால் மட்டுமல்ல, அவமானம் காத்திருக்கிறது, கல்லறைகள் காத்திருக்கிறது, மரணம் காத்திருக்கிறது, நெருக்கப்படுதல் காத்திருக்கிறது. தன்னுடைய சொந்த மகளால் நீர்களை உண்டாக்கப்படும் விளைவு காத்திருந்தார். புறந்தள்ளப்படுதல், அவமானம், வெறுமை, வெறுப்பு, இவையெல்லாம் அன்னை மரியாதைக்கு சவாலாக வைக்கப்பட்டன. அது விசுவாச வாழ்க்கை என்பது ஏதோ மனதின் படுக்கை அல்ல. விசுவாச வாழ்க்கை என்பது பிரச்சனையும், துன்பங்களும், துயரங்களும், வேதனையும் நிறைந்த வாழ்க்கை. சவால்கள் இல்லாமல் அது விசுவாசமாக இருக்க முடியாது. அது அன்னை மரியாதைக்கு இத்தகைய விசுவாசம் ஒரு சவாலாக அமைகிறது. அந்த சவாலை அன்னை மரியாதை ஏற்றுக்கொண்டார். உங்கள் வாழ்க்கையை எதிர்கொள்கிற சவால்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுதுதான் நீங்கள் உண்மையான விசுவாச வாழ்க்கை வாழ்கிறீர்கள். எப்பொழுது எப்பொழுது கேள்வி கேட்க போகிறோம் அப்பொழுது மாறாக இறைவனின் திட்டம் என்று நான் ஏற்றுக்கொண்டு அந்த சவாலை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது அது விசுவாசம், அது விசுவாசம், அது நம்பிக்கை. அதுதான் அன்னை மரியாதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். எனவே விசுவாசம் என்பது சவால்களை ஏற்றுக்கொள்ளுதல், இறைவனின் திட்டத்தில் பரிவாழை என்ன நடந்தாலும் பிரச்சனை என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று ஏற்றுக்கொள்ளுதல். மூன்றாவதாக விசுவாச வாழ்க்கை என்பது பிரச்சனைகளை தள்ளி ஓடி ஒழிவதல்ல, தவிர்ப்பதல்ல, வேளாண் ஒதுக்குவதல்ல, மாறாக தைரியமாக சந்திப்பது. இதுதான் அன்னை மரியாதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இரண்டாவது நபராக இன்று நமக்கு விசுவாச வாழ்க்கை முன்னோடியாக வைக்கப்படுபவர் தூய சூசேப்பர். தூய சூசேப்பர் யோசேப்பு அவரை பற்றி அழகான ஒரு வார்த்தை, ஒரே ஒற்றை வார்த்தை மட்டும்தான் தூய சூசேப்பரை பற்றி இந்த வீடியோவில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை போதுமான யாருன்னு சொல்ற நேர்மையாளர். நேர்மையாளர் அப்படின்றால் கடவுளுக்கு அஞ்சி வாழவும் இரக்கமுறையோ இரக்கத்தோடு வாழவும் தான் நேர்மையாளர். கடவுளுக்கு அஞ்சி வாழ்தல், இரண்டாவதாக இரக்கத்தோடு வாழ்தல். நேர்மை என்பது அதுதான் நேர்மை. நேர்மை என்பதுதான் ஒரு மனிதன் அவன் எப்படி வாழ்ந்தாலும் இந்த உலகம் எதாவது ஒரு முறை சொல்லும், ஆனால் நேர்மையாக வாழ்ந்தான் மனிதன் ஆசைப்படுவான். இந்த ஒற்றை வார்த்தை இந்த சூசையப்பருக்கு அவன் வாழ்க்கையை மொத்தமாக ஆகியிருக்கிறது. நாம் எவ்வளவு பெரிய மனசாக வாழ்ந்தாலும் நமது வாழ்க்கையை நேர்மை என்றால் நாம் வாழ்ந்த வாழ்க்கையை வைத்திருக்கிற பணம் எல்லாம் அது பாவம். அதான் பாருங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள் கோடீஸ்வரர் அவனை வாழ்க்கலாம், கோடீஸ்வரர் மட்டும்தான் இருக்கிறேன் நமக்கு தெரியும். அவர்கள் பணமெல்லாம் அநியாயமாக சம்பாதித்தவர்கள். எல்லா பணக்காரர்கள் கோடீஸ்வரர் எடுத்துக்கொள்வது அவர்கள் உழைப்பு என்று சொல்லலாம். ஆனால் அவையெல்லாம் சுரண்டப்பட்டவை, மனித
எந்த பணக்காரையும் உலகம் கொண்டாடுவதில்லை. காரணம் என்ன? அதையெல்லாம் அநியாயங்களை சேர்த்த சொத்துக்கள், பணங்கள். அவையவை நேர்மையான வாழ்க்கை அல்ல. நேர்மையாக ஒரு மனிதன் வாழாத பொழுது அவன் வாழ தகுதியற்றவனாக மனிதனாகவே அவன் இல்லாமல் போய்விடுகிறான். நேர்மையாக எப்படிப்பட்ட நேர்மை பாருங்கள், எப்படிப்பட்ட நேர்மை! மன ஒப்பந்தமாக இருக்கிறது. அன்னை மரியாதை மன ஒப்பந்தமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அன்னை மரியாதை தரவுகிறார் என்று சொல்லப்படுகிறது, கேள்விப்படுகிறார். நாம் ஒரு நாளைக்கு கேள்விப்பட்டவுடன் நாம் என்ன நினைப்போம்? முதலில் நமக்கு கோபம் வரும், வெறுப்பு வரும். இரண்டாவதாக எதற்கு என்று காரணங்களை கண்டுபிடித்து உடனடியாக முடிவெடுப்போம். அப்படி செய்யவில்லை. ஒரு விஷயத்தை கேள்விப்படுகிறார், பாருங்கள் நேர்மையாக எப்படிப்பட்டவர் என்று. ஒரு விஷயத்தை கேள்விப்படுகிறார், கேள்விப்பட்டு கடவுளுடைய முடிவினை அழைக்கிறார், அமைதியாக முடிவெடுக்கிறார். எதற்காக அமைதியாக முடிவெடுக்கிறார்? என்ன முடிவு? வேண்டாம், ஒரு பெண்ணுக்கு ஈடுபட எழுதக்கூடாது. அவருக்கும் அன்னை மரியாதை மனோபாவம் மட்டும்தான் ஆகியிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட ஒரு பெண்ணுக்கு ஈடுபட ஒரு மனிதன், ஒரு ஆணுடைய தன்மையே அதுதான். ஒரு ஆணை ஆணாக காட்டுவது எந்த ஒரு பெண்ணுக்கும் இடையை உண்டாக்காத ஒருவர் தான் உண்மையான ஆண். உண்மையான ஆண்கள் என்றால் ஒரு பெண்ணுக்கு இடையை உருவாக்காத ஒருவர் மட்டும்தான் உண்மையான ஆண். அதுதான் இடையே நமக்கு கற்பிக்கிறது. அதுதான் இடையே கற்பிக்கிறது. ஆக இது சூசைப்பட்ட கற்றுக் கொடுக்கிற பாடம். இழிவிடையை உண்டாக்காமல் மறைவாக இந்த விஷயத்தை நாம் ஒதுக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார். பிறருடைய தவறை நாம் கேள்விப்பட்டால் ஒருத்தர் தெரிஞ்சா 10 பேர் ஊதியும். அப்படிதான் மனித வாழ்க்கை. அப்படிதான் வருவோம். தெரியுமா உனக்கு? அப்படி நான் இப்படி செஞ்சானா இதுதான் மனிதனா வாழ்க்கிற வாழ்க்கை. நேர்மையான வாழ்க்கை என்ன தெரியுமா? கேள்விப்பட்டதை தனக்குள்ளே வைத்துக் கொண்டு இதை எவ்வாறு ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ அல்லது சமுதாயத்திற்கோ இடையிடையே உண்டாகாமல் அவருடைய பெயரை எடுத்தால் இதை நாம் தவிர்க்க முடியும், அதை நிறைவேற்ற முடியும் என்று நினைப்பதுதான் நேர்மையான வாழ்க்கை. இருந்தாலும் எவ்வளவு சவால்கள் பாருங்கள். தான் சம்பந்தம் இல்லாத தனது உறவுக்கு ஒன்றுமில்லாத ஒரு குழந்தை வளர்க்கும் தந்தையாய், அது நமக்கு நம்முடைய மனைவியான உலகத்திற்கு அவர்தான் தந்தை. அப்படித்தான் தந்தை அப்படித்தான் பேசினாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தனது ஒரு தான் பெறாத ஒரு பிள்ளைக்கு தந்தையாக மாறுவது அவ்வளவு கடினம். நினைத்து பாருங்கள். கற்பனைக்கு கூட நேரங்களில் முடியாத ஒரு காரணம். தான் பெறாத ஒரு பிள்ளைக்கு இரண்டாவதாக திருமணம் கூட ஆகவில்லை, சம்பந்தம் செய்த ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பாக இருப்பது. கணவனாய் வாழ்கின்ற அந்த நிலையை விட பாதுகாப்பு ஒரு ஆணின் நேர்மை, ஒரு பெண்ணை பாதுகாப்புதான். அதுதான் விசுவாச வாழ்க்கை. எனவே சூழ்ச்சியப்படுத்தப்பட அன்னை அழைப்பட சவால்களை சந்தித்து வாழும் விசுவாசத்தோடு வாழும் என்பதை பெற்றுக்கொள்வோம். எங்களை
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது ஐயாவே தகுதியை நீதியுமாகும் எங்கள் கடவுள் மீட்கக்கூடிய செயல்மாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முதலிட்ட சுடற்கரை அன்புடன் கண்டித்தாய் அவரை தன் திருவடியில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சொல்லி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்கறைப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொழுது தமது பிறப்பின் மறைவுகளை முன்னர் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானங்கள் முதன்மை வாழுகிறோம் அருகில் அமர்வோம் தலைமை தாங்குவோரோடு வான்படைகள் அணி அனைத்தோடு சேர்ந்து நாங்களும் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவு சொல்வதாவது தூய்மை அனைத்திற்கும் ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உபயோகிக்கிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு விடைமாறுவதாக அவர் பாடுபடுபவர்களின் தொல்லை கிடைத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுடைய கிண்ணத்தை எடுத்து வேண்டுவோருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்ததாக கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் பொருள்
எல்லாம் பெற்ற நாம் துதித்தே சொல்வோம். உமது திருவடி நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இதோ இதை செவ்வன் நம் அனைவருடைய பாவங்களை போக்க வந்த இறைவனின் திருமகன் உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த இறைவனின் திருத்தத்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெயர் பெற்றோர்.
நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, இக்கோவிலில் உமது இரக்கத்தை பெற்றுக்கொள்வோமாக. வரவிருக்கும் எங்கள் வீட்டின் கொண்டாட்டங்களை நாங்கள் தகுந்த வணக்கத்துடன் எதிர்நோக்கி செல்வோமாக. எங்கள் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். நம்மை நாம் இயேசுவின் இதயத்திற்கு ஒப்புக் கொடுத்து இந்த வேலையை நம்பிக்கையோடு செய்வோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மீது இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் முன்னாடி எல்லாம் கூடினது உடைய